ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ், கேபிஆர் ரியல் எஸ்டேட் ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரமோஷன், ஃபார் ப்ரமோட்டிங் யுவர் லேண்ட், ஃபார் ப்ரமோட்டிங் யுவர் சைட்ஸ். கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க தொடர்பு கொள்ளவும். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான ஒரு மாந்தோப்பு தாங்க நம்மக்கிட்ட இப்போ சேல்ஸுக்கு வந்திருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு இடம் வந்து சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, இடம் சைஸு வந்து சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் ஆனால் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அதே வயசு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வீடு கட்டிட்டு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன இடமா கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்டில் வேணும், அதுவும் டெவலப் பண்ண மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். லேண்ட் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க, சிங்கிள் ஓனராக, நம்ம லேண்டுக்கு அந்த 50 சென்ட் உள்ளே வந்து எவ்வளோ மாமரம் இருக்குது, கிணறு இருக்கா, போர் இருக்கா, ஃபென்சிங் போட்டிருக்கா, எல்லாமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க. நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள், லேண்டு வந்து ஒரே பவுண்ட்ரி தாங்க உங்களுக்கு. அந்த 2 சைடு ரோடு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இது ஒரு சைடு ரோடு, இன்னொரு சைடு வந்து நான் ஏற்கனவே வீடியோவிலே காமிச்சிருந்தேன். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 சைடு கார்னர் ஃப்ளாட் வருங்க. இந்த 50 சென்ட் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2-3 50 சென்ட் இருக்குது. நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 பீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 50 சென்ட்லேயே வந்து கார்னர் பீஸில் இன்னும் 3 பீஸ் 75 சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு 75 சென்ட்டும் இதே மாதிரி கார்னர் பீஸ் இருக்குது. இது ஒரு 50 சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் பீஸு, இதே மாதிரி ஒரு 30 சென்ட் கார்னர் பீஸ் இருக்குங்க. ஸோ நீங்கள் 50 சென்ட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு கார்னர் பீஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. லேண்டு வந்து ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக தாங்க இருக்கும். டோட்டல் எக்ஸ்டென்ஷன், டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா 50 சென்ட் வருங்க. நம்ம லேண்டோட எக்ஸ்டெண்ட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 50 சென்ட் வரும். ஒரே பவுண்ட்ரி தாங்க லேண்டு, உங்களுக்கு ஒரே பாக்ஸாக ஸ்கொயராக தாங்க இருக்கும். லேண்டுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து மாமரம் ஃபுல்லாமே வந்து மாமரம் தான் இருக்குது, மாந்தோப்புங்க. ஒரு மரத்துக்கும் கேப் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 30 அடி கேப் விட்டு தான் அவங்க மரம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு நல்ல உங்களுக்கு சூப்பரான மாந்தோப்பு தாங்க இப்போ நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு வந்திருக்கு. எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்பேட்டிலேருந்து 117 கிலோமீட்டர் தாங்க வரும். சென்னை தாம்பரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 93 கிலோமீட்டர் தாங்க வரும். செங்கல்பேட்டுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 57 கிலோமீட்டர் தாங்க வரும். மேல்மருவத்தூருக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் தாங்க வரும். ஸோ கரெக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் வந்தவாசி தாலுக்காவில் தாங்க இருக்குது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்காவில் தாங்க இருக்குது. ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள், ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டிருக்கு உங்களுக்கு. அந்த வெள்ளையாக தெரியுது பாருங்கள், வெள்ளை கல், ஃபென்சிங் கல், அது ஃபுல்லாமே வந்து நம்ம ஃபென்சிங் கல் தான். பவுண்ட்ரி ஃபுல்லாக சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபென்சிங் போட்டிருக்கு. இந்த 50 சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனி செப்பரேட் ரோடு இருக்குங்க. 2 சைடு கார்னர் ஃப்ளாட், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கார்னர் ஃப்ளாட் இது. 2 சைடு வந்து உங்களுக்கு ரோட் டச் இருக்குது. அந்த ரோடோட வித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16லேருந்து 17 அடி வருங்க. அந்த ரோட் சைஸ் பார்த்தீங்கன்னா 16-17 அடி வரும். ஸோ நம்ம லேண்டு வந்து நிறைய பேர் ஃபார்ம் லேண்டாக, டெவலப் பண்ண ஃபார்ம் லேண்டாக நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுவும் பைப்லைன் கனெக்ஷனோட வித்து ஃபென்சிங்கோட, வீடுங்கள்லாம் பக்கத்தில் இருக்க மாதிரி. ஸோ நான் வீடு கட்டிட்டு அங்கே ஸ்டே பண்ணோம், எனக்கு வந்து பயம் இருக்கக்கூடாது. நான் சென்னையிலேருந்து வரேன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 டேவோ 2 டேவோ வந்து ஒரு நாள் 2 நாள் வந்து நான் வீடு கட்டிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், வீக் டேஸை வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த லேண்டு வந்து ஒரு பெஸ்ட்டு சூட்டபுள் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்ம் லேண்டுங்க. ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா பெரிய வீடு கட்டியிருக்காங்க. நல்லா ஃபார்ம் ஹவுஸ் வீடுன்னு சொல்ல முடியாது, அது ஒரு கேரளா டைப் மாடலில் வீடு பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வீடுக்கு மேலே இருக்குங்க நம்ம லேண்டுக்கு பக்கத்துலேயே. ஸோ கிளியர் டாக்குமெண்ட்டுங்க, எந்த ஒரு லிட்டிகேஷனும் இல்லாத ப்ராப்பர்ட்டி, புஞ்ச லேண்டுங்க, ரெட் சாயிலான லேண்டு, புஞ்ச லேண்டு, சிங்கிள் ஓனருங்க, எந்த ஒரு லீகல் இஷ்யூவும் இல்லாத ப்ராப்பர்ட்டி. நீங்கள் லேண்டு வந்து பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரெக்ட் ஓனர்கிட்டயே பேசிக்கலாங்க, எந்த ஒரு மீடியேட்டரும் இல்லை. நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகே பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா நம்ம அப்பயே கூட சிட்டிங் உட்காந்து பேசிக்கலாம். டைரெக்ட் ஓனர் டு ஓனர் தாங்க சிட்டிங்கு, எந்த ஒரு அக்ரிமெண்ட் பார்ட்டியோ இல்லை வந்து மீடியேட்டரோ யாரும் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா ஓனர்கிட்ட வந்து பையர்கிட்ட டைரெக்டாக நம்ம பேசிக்கலாங்க.
ஸோ எந்த லொக்கேஷன் நம்ம கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பைபாஸ்லேருந்து நம்ம லேண்டுக்கு வந்து ஒரு 700 மீட்டர் தாங்க வரும். 600-700 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் பைபாஸ் இருக்குது. நேஷ்னல் பைபாஸ்க்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி 100 அடி NH பைபாஸ்க்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 26 கிலோமீட்டர் தாங்க வரும். வில்லேஜுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 300-400 மீட்டர்லேயே வில்லேஜ் இருக்குங்க. பஸ் போர் ரூட்டுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் தாங்க வரும். ஒரு 1/2 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா பஸ் போர் ரூட் இருக்குது, வில்லேஜுக்கு நியர்பைலே இருக்குங்க. டவுனுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா பஜார் டவுனுக்கும் நம்ம லேண்டுக்கும் ஒரு 3.5 கிலோமீட்டர் தாங்க வரும். 3.5 கிலோமீட்டர்லேயே உங்களுக்கு பெரிய டவுன் பஜார் இருக்குங்க. அந்த டவுனில் வந்து உங்களுக்கு ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டலு, பெட்ரோல் பங்க்கு, நம்ம அக்ரிகல்ச்சருக்கும் இன்னும் கடைகள் எல்லாமே இருக்குங்க. நம்மளுக்கு இன்னும் யூஸ் ஆகிற எல்லா கடையும் வந்து அந்த டவுனில் இருக்குங்க. உங்களுக்கு மண் வந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள், நல்ல ரெட் சாயிலான மண்ணுங்க, சூப்பரான மண். நீங்கள் வந்து சென்டரில் ஏதாவது வந்து இன்டர்கேட்டட் ஃபார்ம் மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா மரம் வந்து நல்லா கேப் விட்டு தள்ளி தள்ளி தான் அவங்க வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் சென்டரில் வந்து ஏதாவது நீங்கள் இன்டர்கேட்டட் ஃபார்ம் மாதிரி வேர்க்கடலையோ இல்லை வந்து பல வகைகள் அது மாதிரி வேணுனாலும் நீங்கள் போட்டு பயிர் பண்ணிக்கலாங்க. நம்ம லேண்டை சுற்றி ஃபென்சிங் இருக்குது, பைப்லைன் கனெக்ஷன் இருக்குங்க. கண்டிப்பாக வந்து ஒரு கம்மியான பட்ஜெட்டில் ஒரு கம்மியான ஒரு ஆவரேஜான ஏரியாவாக இருக்கக்கூடிய மாந்தோப்பு தாங்க இப்போ நம்ம சேல்ஸுக்கு பார்த்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து யாரும் மிஸ் பண்ணாமல் என்னோடய நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணிவிட்டு சைட் விசிட் பாருங்கள். பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ரேட்டுக்கு நம்ம ஃபைனலைஸ் பண்ணி இதை முடிச்சிக்கலாங்க. ஓனரோட ஃபைனல் ரேட் பார்த்தீங்கன்னா இந்த 50 சென்ட் டோட்டலாக வந்து 16 லட்சம் ஃபைனல் ரேட்டாக சொல்கிறாருங்க. இந்த 16 லட்சம் வந்து உங்களுக்கு செப்பரேட் ரோடு இருக்குது, ஃபென்சிங் இருக்குது, பைப்லைன் கனெக்ஷன் இருக்குது. உள்ளே வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20லேருந்து 22 மாமரத்துக்கு மேலே இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கேல்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த லேண்டு வந்து நீங்கள் எம்டி லேண்டாக வாங்குறீங்க, இதெல்லாம் டெவலப் பண்ணாமல் ஃபென்சிங் போடாமல் மரங்கள்லாம் இல்லாமல் எம்டி லேண்டாக வாங்குறீங்கன்னா நீங்கள் வந்து மினிமம் ஒரு 7 லட்சத்துலேருந்து 8 லட்சத்துக்கு வாங்குற மாதிரி தாங்க கணக்கு. பட் ஆனால் இது ஃபுல்லாக டெவலப் பண்ணி உங்களுக்கு சூப்பராக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 16 லட்சம் ஃபைனல் ரேட் சொல்கிறாங்க. லேண்டு வந்து நல்ல வெல் டெவலப் ஆன ஏரியாவில் தாங்க இருக்குது. சென்னை பாட்டி நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து சென்னை பாட்டி வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி வீடு கட்டி அங்கேயே ஸ்டே பண்ணி நல்லா டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு வெல் டெவலப்பான ஏரியாவில் தாங்க இப்போ நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு வந்திருக்கு. நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் கால் பண்ணி நான் எடுக்கல ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா கண்டிப்பாக யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னால் மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ நான் எல்லாருக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டேங்க. ஒருத்தர் 2 பேருக்கு யாராவது விட்டு போயிருந்தா கால் பேக் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் மெசேஜ் போடுங்க, நான் பார்த்துட்டு கண்டிப்பாக ரீப்ளை பண்ணிடுறேங்க. இந்த மரத்தில் காய்ச்ச மாங்காய் தாங்க இருக்குது, ஃபோட்டோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். நல்லா ஃபுல்லாக வந்து மாங்காய் காய்க்குங்க, நிறைய மாங்காய் காய்க்கும். அதோட ஃபோட்டோ தான் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாராவது அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்கணும்னு சொல்லி லிங்க்கை ஷேர் பண்ணி விடுங்க.